அனைவருக்கும் வணக்கம். தொலைபாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்க்க கசடர 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் மாணவர்களுக்கு ஏற்படும் ஐயங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க ஆசிரியை ஏஞ்சல் அவர்கள் நம் நிலையத்திற்கு வந்துள்ளார். அவரை நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வரவேற்கின்றேன். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மாணவர்கள் தங்களது ஐயங்கள் மற்றும் சந்தேகங்களை 2272 என்ற எண்ணிலும் 2272 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளலாம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் மேம். மேம், 10th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி மற்ற இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களுடைய காமனான தாட் என்னவா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோடைய தாட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு இப்போ இருக்கிற ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே மேம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எக்ஸாம்னாலே ஒரு பயத்தில் தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குது இல்லைங்களா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறோமோ, அவ்வளோ அது நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயம் அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம எக்ஸாம் நியர் வரதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண முடியுமோ, எவ்வளோ டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த பயம் எல்லாம் போகும். இப்போது 10th இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பார்ட்ஸில் டாபிக் வருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதாவது லெசன்ஸ் இருக்குது, ப்ரோஸு, போயம், கிராமர், இது எல்லாத்துலேயுமே என்னென்ன டாபிக் இன்க்ளூட் ஆயிருக்கு மேம்? எஸ் மேம். ஸோ லெட்ஸ் see on the screen ma'am. So for we have section A, section B, section C in question paper. So in poem and prose we have a letter to God, 2 stories about flying. So இந்த மாதிரி நம்மளுக்கு poem and prose இருக்கு. And for grammar part we have reported speech, tenses, modal verbs and error analyzation இந்த மாதிரி நம்மளுக்கு கிராமர் பாட்டிலும் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லிட்ரேச்சரில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் நல்லாவே படித்தாலே ஐ திங்க் பசங்களால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மேம். ஓகே மேம். இப்போ எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் அவங்க பிளான் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பற்றி சொல்லுங்கள். எஸ், கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கும்போது செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சின்னு இருக்கும். செக்ஷன் ஏல ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இட் கேரிஸ் 20 மார்க்ஸ். And section B la writing skills, there they have to write about the letter writing and analyzation paragraph idella எழுதணும் and it carries 30 marks. And section C அப்படினு பாக்கும்போது they have to attend the literature comprehension and supplementary writings எல்லாமே and it carries 30 marks. அப்போ reading skill the first sectionல மட்டும் அவங்களுக்கு 20 marks score பண்ற மாதிரி இருக்கும். Then section B and section C 30 marks each அப்படினு இருக்கும் மேம். And writing section B ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் their grammar part also. ஓகே மேம். காலர் வெயிட்டிங். எஸ் மேம். தொலைபாலம் நேரலை சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் நித்யா, நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்க டவுட்டை மிஸ் கிட்ட கேளுங்க. மேடம், நான் தமிழ் மீடியம் ஸ்கூலு, எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ ப்ராக்டிஸ் கிடையாது, வராது. நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எஸ். ஸோ ஹாய் டியர். ஸோ உங்களுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அதே உங்களோட ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் லிட்ரேச்சர் அண்ட் சப்ளிமெண்ட்ரி காம்ப்ரிஹென்ஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக 50 நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். தென் ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ப்ரீவியஸ் இயர்ஸோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் அண்ட் நெட்டிலும் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பேப்பரும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? அப்போ கிராமர்னாலே ஒரு பயம் அப்படின்னா அந்த பயமே வேண்டாம். நீங்கள் அப்போ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் லிட்ரேச்சர் அண்ட் சப்ளிமெண்ட்ரி போர்ஷன். அப்போ அதிலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஸ் தட் ஓகே? தேங்க்யூ. தொடர்பு கொண்டதுக்கு நன்றி மேம். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பற்றி சொன்னீங்க மேம். இப்போ முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்சர் ஷீட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அது தெரியாம தான் மார்க் விட்டுடுறாங்க. ஸோ ஆன்சர் ஷீட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்? மேம். ஸோ இது நம்மளோட ஓல்டன் ஏஜ்லேருந்தே நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட் அண்ட்
பார்க்குற மாதிரி நம்ம அழகாக எழுதணும்னு நம்ம சொல்லுவீங்க இல்லையா. ஸோ இப்போவும் அதே தான். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய சப்டிவிஷன்ஸ் வரதுனால நிறைய பசங்க வந்து ஓகே சப்டிவிஷனில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அவங்க தெரியாமல் மறந்து காலர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். தொலைப்பாலம் நேரலை சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். From grade 10, my question is the difference between simple past and present perfect tense. Could you explain me? Okay, simple past and present perfect. So hi, present perfectum and simple pastum. Simple past அப்படினு இருக்கிறது ஒரு பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆக்ஷன் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கிறதா. இட் won't carry over in present or future. But in the other hand, in present perfect tense, the action that has started in the past and it will continue in the present, it will show the results, the present result in the present situation. So for example, in simple past tense, I completed my homework yesterday. அப்படின்னா என்னோட ஹோம்ஒர்க்கை நான் நேற்றுக்கே முடிச்சிட்டேன் அப்படின்னு. இதே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லும்போது ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் ஜஸ்ட் நவ். இப்போ தான் என்னோட ஹோம்ஒர்க் முடித்தேன். இட் மைட் பி த ஹோம்ஒர்க் மேபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், பட் முடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி தான் ஜஸ்ட் நவ் தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. இஸ் இட் கிளியர்? காலர் கட் பண்ணிட்டாங்க. தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. சொல்லுங்கள், தொலைப்பாலம் நேரலை எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ. Hello. Yes, you ask the question to teacher. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ, நான் தருண் பிரசாத், 10th standard படிக்கிறேன். என்னோட டவுட் என்னன்னா, could you explain about the modal verb would? would, yes. Modal verbsல would. Okay. So modal verb அப்படினு இருக்கிறது ஒரு additional information about the main verb அப்படினு நம்ம சொல்லுவோம். இதே வந்து would ஓட explanation பார்க்கும்போது இது வந்து request, நம்ம request கேட்கும்போது, for example, would you pass me the pen, ரொம்ப பொலைட்டாக ஒருத்தங்க கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்கும்போது would you pass me the pen அப்படின்னு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆஃபர், யாருக்காச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது ஸோ அந்த இடத்திலும் would யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து கண்டிஷனல் சென்டென்சஸில் செகண்ட் கண்டிஷனல் அண்ட் தேர்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ்லும் would யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், if I won the lottery, I would buy a house. எனக்கு லாட்ரி வந்துடுச்சுன்னா நான் வந்து ஒரு அழகான வீடு வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ மெயினாக திங்க் பண்ணுறது would வந்து ஒரு பொலைட்டான ஒரு மாடல் வேர்பு தான். ரிக்வெஸ்ட் அண்ட் ஆஃபர் அண்ட் கண்டிஷனல் சென்டென்சஸில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா டவுட்? தேங்க்யூ. ஓகே, தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. ஹலோ, சொல்லுங்க, தொலைப்பாலம் நேரலை எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. Hello ma'am. சொல்லுங்க. I am Harnesh from Armathapuram, Puducherry. Okay. I have a doubt, could you clarify it? Yes, கேளுங்கம்மா, உங்க டவுட் என்ன கேளுங்க. Could you explain about past perfect tense and its sentence formation? Okay. Past perfect tenses. Okay. So tenses அப்படின்னு இருக்கிறது it shows the timing period and past perfect அப்படின்னு இருக்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியஸ்ட் டென்ஸ் தான் past perfect tense அப்படின்னு இருக்கிறது. இப்போது ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு இன்னொரு ஆக்ஷன் அடுத்ததாக உடனே நடக்கும்போது அது past perfectன்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெஞ்ச் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கிறது ஃப்ரெஞ்சு கற்றுக்கினது. அதுக்கப்புறம் தான் அவங்க they have moved to France. அப்போ the sentence will be I had learned French before I moved to France. அப்போ இதனோட sentence structure அப்படின்னு வரும்போது subject plus had, the auxiliary verb we have to use had plus verb 3. verb 3 அப்படின்னு இருக்கிறது past participle form of the verb, then verb 3 plus object. Understand? புரிஞ்சுதுங்களாமா? Thank you ma'am. Thank you. தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. மேம், ஆன்சர் ஷீட் பிரசன்டேஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி எழுதணும் அப்படின்னு. ஸோ ஆன்சர் ஷீட் அப்படின்னு இருக்கும்போது சப் டாபிக்ஸ், சப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சில்ட்ரன் ஹாவ் டு மேபி தே ஹாவ் டு அவாய்ட் ஆர் தே ஹாவ் டு ஃபோர்கெட் இட். ஸோ ஃபார் தேட் டு அவாய்ட் வி ஹாவ் டு ட்ரா அ எக்ஸ்ட்ரா லைன் நியர் டு தி மார்ஜின் அண்ட் த சப் டாபிக்ஸ், ஐ மீன் சப் கொஸ்டின்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிற மார்ஜினில் போட்டதுன்னா
ஈஸியாக வந்து அவங்க மறக்காமல் அந்த கொஸ்டின்ஸ் அங்கே எழுதலாம். அண்ட் எப்போவுமே ஒரு டுவல் பென் யூஸ் பண்ணாமல் ஒரே கலரில் இருக்கிற பென் யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். தென் இஃப் யூ வாண்ட் டு ஹைலைட் சம்திங் யூஸ் ஏ ஸ்கேல் அண்ட் பென்சில் அண்ட் அண்டர்லைன் இட் வெரி நீட்லி. அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு அப்புறமும் ஒரு 2 லைன் விட்டதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு அழகாக நீட்டாக ட்ரா பண்ணுங்க. திருப்பி இன்னொரு கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுக்கு 2 லைன்ஸ் விட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மேம். தொலைபாலம் நேரலை சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ, தொலைபாலம் நேரலை சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க. மேம் என் பேர் காவியா மேம், கண்ணூர்லேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே மேம், ஸ்பாட் த எரர் டாபிக்ல கொஞ்சம் எனக்கு ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும் மேம். மற்ற கிராமர்லாம் ஓகே தான். ஓகே ஸ்பாட் த எரர். ஸோ ஸ்பாட் த எரர் வந்து நம்மளுக்கு எல்லாம் மோஸ்ட்லி ஸ்பாட் த எரரில் கேட்குறது ப்ரிப்போசிஷனல் ஸ்பாட் த எரர்ஸ் தான் மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் வந்திருக்கிறது. அது இல்லாமல் சப்ஜெக்ட்டு நவுன்லேருந்து வெர்பலேருந்து டென்சஸ் மேபி சேஞ்ச் பண்ணி கூட கேட்கலாம். பட் நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. அது மாதிரி சப்ஜெக்ட் வேர்ப் எக்ரிமெண்ட் படிச்சுக்கோங்க. இப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன போடணும், சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வெர்பும் சிங்குலராக தான் போடணும். இப்போ நிறைய பேர் அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணணும்னா, இப்போ எஸ் ஆட் பண்ணனா அது ப்ளூரல், வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணனா அது ப்ளூரல் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தே ரைட்ஸ் எக்ஸாம் வெல் அப்படின்னு கொடுத்தேன்னா தே வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்குது. இதே வந்து இதனோட வெர்பு வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். அப்போ அது கூட எஸ்ஸோ நம்ம ஆட் பண்ண வேண்டாம். தே ரைட் த எக்ஸாம் வெல் அப்படின்னு தான் இருக்கணும். அப்போ அந்த சப்ஜெக்ட் வெர்ப் எக்ரிமெண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே மேம். தேங்க் யூ so much மேம். தேங்க் யூ மேம். தொடர்பு கொண்டதுக்கு நன்றி மேம். ஆன்சர் ஷீட் ப்ரெசன்டேஷன் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ஆன்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது 100 மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டீட்டெயில் ஆன்சருக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ அது வந்து எப்படி அவங்க எழுதணும், ப்ரொசீஜர் இருக்கு மேம்? எஸ் மேம், கண்டிப்பாக ஒவ்வொரு டீட்டெயில்டு ஆன்சர்ஸ்க்கும் அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மல் ரைட்டிங்கில் வந்து 10th பசங்களுக்கு பேராகிராஃப் ரைட்டிங்கும் லெட்டர் ரைட்டிங் தான் இருக்குது. ஸோ லெட் மீ ஷோ ஆன் த ஸ்க்ரீன். For letter writing they have certain rules, the certain format இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடியெல்லாம் நான் படிக்கிற காலத்தில் ஃப்ரம் போட்டு டூ போட்டு தான் எழுதணும். இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. we just write our address. most probably அது கொஸ்டின் பேப்பர்லேயே அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் வந்து லெஃப்ட் சைடு எல்லாமே லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் எழுத ட்ரை பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் கிடையாது, லெஃப்ட்டில் டாப்பில் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட who is sending சென்டர்ஸ் அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். தென் டேட், லீவ் ஒன் லைன், எப்பவுமே ரொம்ப நெருக்கி எழுதாமல் ஒரு லைன் விட்டு அழகாக நீட்டாக ஒரு லைன் விட்டதுக்கப்புறம் டேட் போட்டுக்கோங்க. தென் தேர்ட் ஸ்டெப்பு ரிசீவர்ஸ் அட்ரஸ், ஹூ இஸ் கோயிங் டு ரிசீவ் த லெட்டர், அவங்களோட அட்ரஸும் போட்டுக்கோங்க. தென் ஒரு லைன் விட்டதுக்கப்புறம் சல்யூட்டேஷன் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கிரீட்டிங்ஸ், ரெஸ்பெக்டட் சார் ஆர் டியர் சார் அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாபிக் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது எதுனாலே ஃபார் ரிக்வெஸ்டேஷன் ஆஃப் லீவ், இப்போ ஒரு 5 நாள் லீவ் வேணும், பிரின்சிபலுக்கு ஃபார்மல் லெட்டர் எழுதணும் அப்படின்னா ரிக்வெஸ்டேஷன் ஃபார் லீவ் for 5 days இந்த மாதிரி போட்டுடலாம். தென் we have to ஒரு 2 பேராகிராஃபாக எழுதலாம். அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நம்ம யார், எதுக்காக இது எழுதுகிறோம் இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் செகண்ட் பேராகிராஃபில் டீட்டெயில்டாக இதெல்லாம் தான் ப்ராப்ளம், இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி டீட்டெயில்டாக எழுதிட்டு லெஃப்ட் சைடிலே முடிச்சதுக்கப்புறம் தேங்க்யூ போட்டு தென் we have to sign off our name. அவ்வளோதான் நம்மளோட லெட்டர் ரைட்டிங்கில் இருக்குது. இதே வந்து பேராகிராஃப் ரைட்டிங்காக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் எல்லாம் நம்ம வரைஞ்சி சினாப்சிஸ் எழுதணும். இன்ட்ரடக்ஷன் இருக்குது, எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது, தென் கன்க்ளூஷன் இருக்குது. இப்போ வந்து அந்த ஸ்டோரி படித்ததுக்கப்புறம் இல்லாட்டி அந்த எஸ்ஸே ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வாட் வி ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் த பேசேஜ், அது கூட இல்லாட்டி அந்த பேசேஜ் மூலமாக என்ன கன்வே பண்ண வராங்க, தட் வி கேன் யூஸ் ஆஸ் அ கன்க்ளூஷன் லைன் அண்ட் ரைட் it. ஓகே மேம். காலர் வெயிட்டிங்ல. எஸ் மேம். தொலைபாலம் நேரலை சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? Hi, I am Sai Pranav from Pondicherry. Ma'am, சொல்லுங்க. Can you please tell what are the rules of subject verb agreement? Yes, subject verb agreement, and this is a part of our portion also. Sai Pranav, இப்போ subject as I said earlier, இப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா we have to use the singular verb. ஃபார் எக்ஸாம்பிள் as I said, இப்போ ப்ளே அப்படின்னு இருக்கிறது ஒரு ப்ளூரல் வெர்பு தான். அப்போது அதனோட சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது பிளேஸ் அப்படின்னு வரும்.
இப்போ ஒரு வெர்போட கடைசி லெட்டரில் வை அந்த வேர்டு முடிகிறதுனா அதுக்கு முன்னாடி வொவல் சவுண்டுனா we have to add s. இதே வந்து வொவல் இல்லாமல் கான்சனன்ட் சவுண்டாக இருந்ததுன்னா we have to strike out y and add ies. cry, cries அந்த மாதிரி. அப்போது சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வெர்பம் சிங்குலராக எழுதணும், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்ததுன்னா வெர்பம் ப்ளூரலாக எழுதணும். இதே வந்து இஃப் காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா நெய்தர் நார் ஐதர் ஆர் அந்த மாதிரி இருந்ததுன்னா மோஸ்ட்லி அது வந்து சிங்குலராக தான் இருக்கும். இன்னொரு எக்ஸப்ஷனல் கேசஸ் எப்படின்னா செகண்ட் நவுன் இந்த கடைசி வெர்புக்கு பக்கத்தில் இருக்கிற நவுன் வந்து ப்ளூரலாக இருந்ததுன்னா we have to take the plural verb. இல்லை வெர்புக்கு பக்கத்தில் இருக்கிற நவுன் சிங்குலராக இருந்ததுன்னா we have to take the singular noun. Is that clear? Yes ma'am, now it's clear. Thank you ma'am. Thank you dear. Okay, thank you. மேம் இப்போ வந்து ஸ்பாட் த எரர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஸ்பாட் த எரர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கிளியராக எழுதணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக தெரிய வேண்டியது சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, நவுன் எது அப்படின்றது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக மேம். இப்போ நிறைய பசங்க இப்போ கிராமரில் வந்து சப்ஜெக்ட் எது வேர்ப் எது எதுவுமே தெரியாமல் இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சப்ஜெக்டாக போட்டுடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கிறது த டூவர், அது யார் பண்ணுறாங்க அப்படின்ற சப்ஜெக்டை வந்து noun or pronoun கூட நம்ம சொல்லலாம். and it always appears in the beginning of the sentence. இப்போ நிறைய பேர் சப்ஜெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லும்போது ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்ட்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் சப்ஜெக்ட் ஆல்வேஸ் appears in the beginning of the sentence. and verb அப்படின்னு இருக்கிறது ஆக்ஷன் வேர்டுனா ப்ளே, ரைட், தென் லாஃப், ஸ்மைல் இதெல்லாம். அண்ட் சம் கேசஸில் வந்து ஆக்ஷன் வேர்டு இல்லாமல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் மட்டும் அப்பியர் ஆகலாம், மாடல் வேர்ப்ஸ் அப்பியர் ஆகலாம். மாடல் வேர்ப்ஸ்னால் கேன், குட், ஷால், ஷுட், இல்லாட்டி பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் டூ, டஸ், டிட், am, is இதெல்லாம் வந்து அப்பியர் ஆகலாம். அப்போ எது இருந்தாலும் வெர்ப்னா we can identify that அதெல்லாம் வெர்பில் தான் வரும். ஆப்ஜெக்ட்னா those who receive the action, it might be a person or a thing. பர்சனாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், அதான் ரிசீவ் பண்ணுறது தான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏஞ்சல் ஒரு நவுன் தான், அண்ட் பாண்டிச்சேரி இஸ் ஆல்சோ நவுன். அண்ட் இந்த மாதிரி பேர், பிளேஸு, திங்ஸு, அனிமல்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து நவுனில் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ப்ரொனவுன் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹேஸ் ஜெண்டர். இப்போ ஒரு கேர்ளாக இருந்ததுன்னா we can use she. இதே வந்து ஒரு பையனாக இருந்ததுன்னா he. இதே ஒரு பொருளாக இருந்ததுன்னா it. இப்போ it has அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா அது ஒரு திங் அப்படின்னு. அண்ட் இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னா they. அவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே சொல்லலாம், நாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி சொல்லலாம், ஐ நான் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ். இதிலெல்லாம் ஜெண்டர் இருக்குது. ஜெண்டர்னால் ஃபெமினா மெஸ்குலினான்னு தெரியறதுக்காக. அண்ட் வெர்ப் அப்படின்னு இருக்கும்போது ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது, மெயின் வெர்ப் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது, டூ ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் இருக்குது. டூ ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ்னால் டூ, டஸ், டிட். அண்ட் மாடல் வேர்ப்ஸ்னால் கேன், குட், ஷால், ஷுட், மஸ்ட், மைட். அண்ட் ஹேவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸும் இருக்குது, ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த மாதிரி. ஓகே மேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் இது ரெண்டுமே டோட்டலா டிஃபரன்ஸ். பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ரெண்டுத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ் மேம். ஸோ இந்த ஆட்வர்ப் இருக்கிற அந்த பேரிலே அதுக்கான ஆன்சர் இருக்குது. அது நிறைய பேர் வந்து கவனிக்காமலே தப்பு பண்ணுறாங்க. ஆட்வர்ப்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வேர்ப். அந்த வெர்புக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் ஆட்வர்பை நம்மளுக்கு கொடுக்கறது. இட் டிஸ்கிரைப்ஸ் அ வேர்ப். இதே வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்கிறது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் ஐஸ்வர்யா ராய். பர்சனலி எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராயை பிடிக்கும். அண்ட் ஷீ ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ப்ளூ கலர் ஐஸ். ஸோ ஐஸ்வர்யா ராய் ஹேஸ் பியூட்டிஃபுல் ப்ளூ கலர் ஐஸ். அப்போ அந்த ப்ளூ, பியூட்டிஃபுல் இதெல்லாமே அட்ஜெக்டிவ் தான். இந்த வேர்ட் வந்து ஐஸ், அந்த ஐஸ் அப்படின்னு இருக்கிற நவுனை தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அண்ட் வேரஸ் இந்த ஆட்வர்ப் அப்படின்னு இருக்கிறது தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஆட்வர்ப்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்வர்ப்ஸ். அது ஆட்வர்ப் ஆஃப் பிளேஸ் இருக்குது, டைம் இருக்குது, ஃப்ரீக்வன்சி, டிகிரி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். ஏஞ்சல் வாக்ஸ் ஸ்லோலி. அப்போ ஹவு டஸ் ஏஞ்சல் வாக்ஸ்? ஏஞ்சல் வாக்ஸ் ஸ்லோலி. ஸோ த வேர்ப் இஸ் வாக்ஸ். அந்த வெர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு தான் ஸ்லோலி. அவள் எப்படி நடந்தது, ஸ்லோவாக பொறுமையாக நடந்தாங்க அப்படின்னு. அப்போ வேர்ப் அப்படின்னு இருக்கிறது ஒரு வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதும், அட்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்கிறது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுமா இருக்கும் மேம். ஓகே, தேங்க்யூ. தொலைப்பாலம் நேரலை சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் டவுட்டை சொல்லுங்கள். Hello. ஹலோ சொல்லுங்கம்மா.
passive voice na konjam solunga. Yes. Okay. Active and passive voice actually இப்போ 10th syllabusல இல்ல, but I will explain. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் நம்மளோட சென்டென்சஸ் தான். இப்போ ஐ ஆம் ஈட்டிங் ஃபுட் இந்த மாதிரி நார்மல் சென்டென்ஸ் தான். இதில் வந்து நம்ம ஒன்றும் கற்றுக்கிறது ஒன்றும் இல்லை ஆக்டிவ் வாய்ஸில். பட் வேற நம்ம பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸுக்கு வரும்போது அது சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் ரைட்ஸ் அ நாவல். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏஞ்சல் வந்து சப்ஜெக்ட், ரைட்ஸ் வந்து வெர்ப், அ நாவல் இஸ் அன் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸுக்கு வரும்போது we have to consider that as a subject, a novel, isn't it? அப்போ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கும்போது நம்ம மாற்றும்போது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றணும். அப்போ a novel was, சிம்பிள் பாஸ்டோட ஆக்சிலரி வெர்பு was, and we have to use always the V3 verb. அப்போ rights ஓட V3 verb written. A novel was written by, who has written the novel? Angel. அப்போ a novel was written by Angel. Okay ma'am. Okay. புரிஞ்சுதுங்களா? Thank you. தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. மேம், மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட், மஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதோட யூசஸ்லாம் சொல்ல முடியுமா? எஸ் மேம், கண்டிப்பாக. ஸோ கேன் ஆல்வேஸ் நம்ம வந்து ப்ரெசன்ட் எபிலிட்டியை வந்து ஷோ பண்ணுவாங்க. ப்ரெசன்ட் எபிலிட்டி அண்ட் இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் பெர்மிஷன் இன் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன். இப்போ கிளாஸ்லலாம் குட்டி பசங்க வந்து கேன் யூ கிவ் மீ அப்படின்னு எல்லாம் கேட்குறதுக்கு கேன் வந்து இன்ஃபார்மல் கான்டெக்ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரெசன்ட் எபிலிட்டி, இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னோட டேலண்ட்ஸ் என்ன அப்படின்னு. ஐ கேன் ஸ்பீக் 5 languages நவ், இப்போ என்னால் 5 languages பேச முடியும். இந்த மாதிரி ப்ரெசன்ட் எபிலிட்டி அண்ட் நம்மளோட when we want to ask informal request இந்த மாதிரி இடத்துல கேன் யூஸ் பண்ணலாம். இதே வந்து குட் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்ட் எபிலிட்டி, எனக்கு பாஸ்டில் என்ன எபிலிட்டி இருந்தது, ஐ குட் வாக் when I was in 3 years. நான் 3 years இருக்கும்போதே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது அது வந்து நம்மளோட ஒரு எபிலிட்டி. அண்ட் when we want to ask a question, I mean ஒரு ரிக்வெஸ்ட் வந்து ரொம்ப பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னா could I drink water, could I pass this, இந்த மாதிரி ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக நம்ம could யூஸ் பண்ணலாம். இதே வந்து will and would, will always ஒரு ஃப்யூச்சரை இண்டிகேட் பண்ணுறதுக்காக வில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வுட் வந்து வில்லோட பாஸ்ட் ஃபார்ம் தான் வுட். அண்ட் கண்டிஷ்னல் சென்டென்சஸ்க்கு வந்து நம்ம வுட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுவும் as I said earlier, would also ஒரு ரிக்வெஸ்ட் அண்ட் ஆஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப பொலைட்டாக நம்ம வுட் அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். மேம், இது கண்டினியூ பண்ணலாம் மேம். எஸ் மேம். தொலைப்பாலம் நேரலை, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. மதுரை. ஓகே, கேளுங்க. எனக்கு லெட்டர் ரைட்டிங்ல இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஃப்ரீக்வெண்டா क्वेश्चन பேப்பர்ஸ்ல கேட்பாங்க. அது எவ்வளவு ஈஸியா எழுதணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன், சிம்பிள் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போ ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. நம்ம ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. லீவ் லெட்டர்ஸ் கேட்பாங்க, ஒரு லெட்டர் டு எடிட்டர் கேட்பாங்க. இப்போ ரோடு சரியில்லை, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி லெட்டர் டு எடிட்டர். இந்த மாதிரி தான் மெயினாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து லெட்டர் ரைட்டிங்கில் கேட்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக லெட்டர் ரைட்டிங்கில் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த ஃபார்மேட். ஐ திங்க் நான் இது கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. அந்த ஃபார்மேட் மட்டும் எழுதினாலே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் அதில் வரும். கண்டென்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மார்க் வந்து ஒரு 2 marks அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஃபார்மேட். ஃபார்மேட்னா சென்டர்ஸ் அட்ரஸ், டேட்டு, ரிசீவர்ஸ் அட்ரஸ், செல்யூட்டேஷன், தென் அந்த சப்ஜெக்ட் வந்து அழகாக கிறிஸ்பாக ஒரு 1 லைனில் நம்ம எழுதணும். பேராகிராஃபாக நம்ம வந்து சப்ஜெக்ட் எழுதக்கூடாது. கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம சப்ஜெக்ட் எழுதிடணும். தென் க்ளோஷர் லைனும் நம்ம எழுதி முடிச்சுடணும். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. மேம், மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் யூசஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ் மேம். கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஷுட் அண்ட் ஷால். ஷுட் அண்ட் ஷால் வந்து ஷுட் ஆல்வேஸ் எப்போவுமே வந்து ஒரு நெசசிட்டி அப்படி இது இண்டிகேட் பண்ணுவாங்க. அண்ட் ஷுட் ஆல்சோ அட்வைஸ் பண்ணும்போது, ஒரு சஜஷன் கேட்கும் போதெல்லாம் ஷுட் யூஸ் பண்ணலாம். ஷால் வந்து ரிக்வெஸ்ட் கேட்குறதுக்கு, ஷால் வி மீட் அட் 5 PM, நம்ம 5 மணிக்கு மீட் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்ம வந்து ஷால் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஷுட் ஆல்வேஸ் இந்த ஷாலோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஷுட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. சஜஷன் இல்லாட்டி ஒரு அட்வைஸ், யூ ஷுட் ஈட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம சில்ட்ரனுக்கு சொல்லுவீங்க இல்லையா, அப்போ அந்த அட்வைஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஷுட் யூஸ் பண்ணிடலாம். ஓகே மேம். எஸ்.
தொலைப்பாலம் நேரலை இடைவெளிக்கு பிறகு தொடரும். செக் ஓயாகணும். அட கேம் விட்டுட்டா. ஒரு மாசமாச்ச கம்ப்ளைண்ட் பண்ணி பேங்க் ஒரு ரீஃபண்டும் தரல. கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அட உட்காருங்க. இங்க இருந்தே பண்ணிடுங்க. RBI இன் ஓம்புட்ஸ்மேனுக்கு. எப்படி? RBI அங்கீகரித்த பேங்க், NBFC அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தின புகார்களை வீட்ல இருந்தே செய்யலாம். RBI இன் CMS போர்ட்டல்ல இதோ செக்மேட். கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? RBI சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. मन की बात है जन जन की, संघर्षों के कुछ किस्से, कहानी कुछ सफलताओं की, अनकही विरासत की, उम्मीदें नए भारत की। महीने के आखिरी रविवार का रहता है इंतजार। ब्रह्मपुत्र के घाट से हिमालय के विस्तार तक होती है मन की बात प्रधानमंत्री के साथ। तो सुनिए इस महीने 31 दिसंबर सुबह 11 बजे मन की बात, आकाशवाणी और दूरदर्शन के सभी चैनलों पर। मन की बात के प्रादेशिक भाषाओं में अनुवाद का पुनः प्रसारण आप सुन सकते हैं रात 8 बजे आकाशवाणी और दूरदर्शन के सभी प्रादेशिक चैनलों पर। तो याद रखें 31 दिसंबर सुबह 11 बजे मन की बात। வணக்கம். தொலைப்பாலம் நேரலை தொடர்கிறது. தொலைப்பாலம் நேரலை சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. Hello. Hello. I'm just calling from Pondicherry. Okay. All right. I've got one doubt. There are two types of grammars: the old school of grammar as well as the modern school of grammar. And I would like to just know all about where and when to use shall and will. Can I just explain all about that? Yes. When and where to use it? Yes. Okay. So model auxiliary verb, yes, shall and will. So olden usage we have to use shall, but in the modern context வந்து shall வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்ஸ்டெட் இந்த ஷாலுக்கு இன்ஸ்டெடாக வி ஆர் யூஸிங் வில். ஸோ இதுக்கு பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. மாடர்னில் வந்து வி ஆர் யூஸிங் வில். அண்டு பழைய நம்மளோட ஷேக்ஸ்பியர் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்ததுன்னா இன்ஸ்ட் ஆஃப் வில் அதில் ஷால் தான் இருக்கும். ஸோ அது மாடர்ன் கான்டெக்ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போது ஷால் வந்து யூசேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் மோரோவர் இதுக்கு ரெண்டுமே ஒரே மீனிங் தான் சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? தொடர்பு கொண்டதுக்கு நன்றி மேம். மாடல் ஆக்சிலரி வேர்ப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது செமி மாடலை மறந்துடுறாங்க. ஸோ குவாசி மாடல்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது? எஸ் மேம். இப்போ செமி மாடல் அப்படின்னு இருக்கிறது இப்போது ஹேஸ் டு, ஹாவ் டு, ஆட் டு, டேர் டு, நீட் டு இதெல்லாம் வந்து செமி மாடல்ஸ் கண்டிப்பாக வரும். அப்போது இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ் கண்டிப்பாக பண்ணிடணும். நிறைய பேர் கேன், குட் இந்த மெயினாக இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டு செமி மாடல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இதனோட ஒரு இது படிச்சுன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ் மேம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டஃபஸ்டான ஒரு டாபிக் தான். பட் இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி பேசிக்கலி நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன்னா வி மஸ்ட் ரிமெம்பர் த டென்சஸ் தான் நம்மளோட காலர் வெயிட்டிங். எஸ் மேம். தொலைப்பாலம் நேரலை சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. தொலைப்பாலம் நேரலை சொல்லுங்க. மேம் உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் மாடல் அதை பத்தி கொஞ்சம். ஓகே. பிரின்சிபல் ஆஃப் மாடல்ஸ் கேக்குறாங்க. இப்போ நம்ம மாடல்ஸ் ஆக்சுவலி பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். எஸ், இப்போ அதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க கவனிச்சிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஆர் யூ லிசனிங்? மேம் நம்ம இப்போ அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க கவனிச்சிங்களான்னு கேக்குறாங்க டீச்சர். அதுல வந்து மாடல் வர்ப் இருக்குல மேம். ஆமா, மாடல் வெர்ப்ஸ் தான் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. கேன், குட், ஷால், ஷுட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறாங்க மேம். இல்ல மேம் இப்ப பார்க்கல. அது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ் கண்டிப்பா. எஸ். சோ let me just show you the slide for you. ஸோ மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு இருக்கிறது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். ஒரு வெர்புக்கான ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வெர்போட
அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் we are using modal verbs. அப்போ மாடல் வேர்ப்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. கேன், குட், மஸ்ட், ஷால், வில், ஆட் டு, நீட் டு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ கேன் அப்படின்னு இருக்கிறது இட் ஷோஸ் த ப்ரெசன்ட் எபிலிட்டி அண்ட் இட் ஆல்வேஸ் யூஸிங் ஃபார் த இன்ஃபார்மல் கான்டெக்ஸ்ட். And for could we are using in the past ability and we are using for the very polite. When we are asking a doubt in very polite way we can use could there. And may and might. மே எப்போவுமே விஷ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களை விஷ் பண்ணும்போது மே காட் பிளஸ் யூ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இட் ஆல்வேஸ் ஷோஸ் த பாசிபிலிட்டி. ப்ரெசென்ட் ஃபியூச்சரில் ப்ரெசென்ட்டில் இருக்கிற பாசிபிலிட்டி இண்டிகேட் பண்ணுறதுக்கும் மே அண்ட் மைட் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களாம்மா? தேங்க்யூ. தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. ஹலோ, தொலைப்பாலம் நேரலை, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. My name is Mayuri and I am from Lostbed and I have a doubt. Like how to get score easily in reading comprehension. Okay. So reading கண்டிப்பா yes. So reading comprehension section A ல நம்மளுக்கு question paper patternல வரும். மோஸ்ட்லி 2 கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ஐயோ இது இவ்வளோ தூரம் படிக்கணுமே அப்படின்னு நிறைய ஒரு லேசினஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறது என்னன்னா ஒரு 2 டைம்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. 2 டைம்ஸ் நிதானமாக உட்காந்து அந்த பேசேஜில் என்ன கன்வே பண்ணியிருக்கேன்னு உட்காந்து ரீட் பண்ணுங்கள். தென் அதில் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் கான்டெக்ஸ்டல் க்ளூஸ் இருக்கும். கான்டெக்ஸ்டல் க்ளூஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸில் வந்து டிஃபிகல்ட்டான வேர்டு இருந்ததுன்னா அதனோட மீனிங் புரியறதுக்காக ஈஸியான ஒரு வொக்காபுலரி அந்த சென்டென்ஸ்லேயே பக்கத்திலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் ஹேஸ் த ஃப்ரிட்ஜிட் வெதர் அப்படின்னு இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜிட் அப்படின்னு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு திங்க் பண்ணுறதுக்கு. அப்படின்னா டிசம்பர் வெதர் எப்படி இருக்கும்? யூஸ்வலி சில்லாக கோல்டாக இருக்கும் இல்லையா? அப்போது அது வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக மீனிங் புரிஞ்சுக்கலாம். அப்போது கான்டெக்ஸ்டல் க்ளூஸ் வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் என்னன்னு பாருங்கள். தென் அந்த பேசேஜ் 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேசேஜ் மூலமாக என்ன கன்வே பண்ண வராங்க அப்படின்னு நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். Then go for the questions. திருப்பி கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணும்போது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போயிட்டு கான்டெக்ஸ்டல் க்ளூஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் அதுக்கு ஆன்சர் பண்ண கரெக்டாக மார்க் வாங்கலாம் நம்ம. புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே, தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. மேம், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பற்றி பார்த்தோம். அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் மாடல் ஆக்சிலரி வெர்ப் போய் இப்போ டஃப்பான டாபிக் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ அதுதான் மேம் நிறைய பேர் டென்சஸ் வந்து ஓகே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது படிக்க வேண்டான்னு வைக்கிறாங்க. பட் டென்சஸ் தெரிஞ்சாதான் ஈவன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லாம் நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சிலும் டென்சஸ் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஐ வில் ஷோ யூ ஹியர். எஸ். So if the sentence in a simple present tense, we have to convert into simple past tense. Simple present il irukra direct speech indirect ku maathumbodu we have to convert into simple past. Adu madiri present continuous na past continuous, present perfect na past perfect. Indha madiri tenses changes irukum. Ipo for example I will tell an interrogative sentence. Angel asked, Angel said, where are you, where is your mother? ஓகே. அப்போ இதில் இருக்கிறது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரோகேட்டிவ் இருக்குது. ஒன்று WH சென்டென்ஸ், ஒன்று வந்து எஸ் ஆர் நோ. WH அப்படின்னு இருக்கிறது WH வேர்ட்ஸ் லைக் வென், வேர், வாட், ஹவு. இது எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கிறது எஸ் இல்லாட்டி நோ அப்படின்னு ஆன்சர் வர கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டு யூ நோ ஹிம்? எஸ். அந்த மாதிரி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸோட கொஞ்சம் ஆக்சிலரி வேர்ப்ஸ் டூ, டஸ், டிட், ஆம், ஆர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் லெட் மீ டெல் அன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். மை ஃபாதர் ஆஸ்க்ட் வாட்ஸ் யுவர் மதர் டூயிங்? அப்போது அதனோட ஆன்சர் வந்து மை ஃபாதர் ஆஸ்க்ட். வி ஹாவ் டு டேக் த அந்த WH வேர்டு அதுக்கு அடுத்ததாக போடணும். மை ஃபாதர் ஆஸ்க் வாட், தென் வி ஹாவ் டு கோ ஃபார் த சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஸோ ஹியர் இந்த இடத்துல மதர் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்டாக இருக்குது. மை ஃபாதர் ஆஸ்க்ட் வாட் மை மதர் was doing. So is doing become was doing வந்துடும். அந்த மாதிரி டென்சஸ் சேஞ்சஸ் இருக்குது, ப்ரொனவுன் சேஞ்சஸ் நம்மளுக்கு இருக்குது. இந்த மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பை ஹார்ட் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அதுக்கு. காலர் வை. எஸ் மேம். தொலைப்பாலம் நேரலை, சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் குட் ஈவினிங் மேம். மேம் ஐ எம் விஜயலட்சுமி ஃப்ரம் பாண்டிச்சேரி மேம். ஓகே மேம். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எந்த அளவு ஃபாலோ பண்ணலாம் மேம்? அதில் மார்க்ஸ் ஸ்பிளிட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் ஐடியா கொடுங்களா மேம்? ஓகே.
ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர்ஸோட क्वेश्चन பேப்பர் சால்வ் பண்றோமோ அப்ப நமக்கு ஒரு ஐடியா வரும். அப்பதான் நம்ம வந்து அதுல அப்பதான் ஹார்ட் வர்க் அப்பதான் அங்க போடுறோம். இல்லாட்டி நம்ம கண்டிப்பா ஓகே ஓரலா படிச்சு நம்ம ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிரோம். எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு क्वेश्चन பேப்பர் சால்வ் பண்றோமோ அப்போ வந்து தான் நம்ம திங்க் பண்ணுவாங்க கிரியேட்டிவ். ஓகே இது வந்துனா சப்ஜெக்ட்னா இது வெர்பனா இது அப்பதான் நம்மளோட திங்கிங் வந்து அதிகமாகும். ஸோ கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चन பேப்பர் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க, மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே மேம். ஓகே மேம். Thank you. மேம். தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், இப்போ வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு சொன்னீங்க. இதில் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நம்ம சேஞ்ச் பண்ணும்பொழுது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சேஞ்ச் பண்ணும்போது இதுக்கு இதான் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேக்கு த டே பிஃபோர், டுமாரோக்கு த டே ஆஃப்டர், அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கு. கண்டிப்பாக ஐ வில் ஷோ யூ. இந்த ஸ்லைடிலே இருக்கும் டைரக்ட் அண்ட் டைமிங் ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நவ் அப்படின்னு இருக்கிறது தென்னா மாறிடும். அண்ட் டுடே, தட் டே, ஹியர், தேர், now, then in the madri, tomorrow, the following week or next week, ago, previous or previously or before, tonight, that night, இந்த மாதிரி கண்டிப்பாக வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அது கண்டிப்பாக நம்ம படிச்சும் தான் ஆகணும். அது வந்து அந்த டைமில் ஆன் த ஸ்பாட்டில் எழுதலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. we have to learn that. and even the tenses also கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அதுவும் நம்ம டென்சஸ் சேஞ்சஸும் நம்ம படிச்சு தான் ஆகணும். அது டேப்லெட் காலம் இருக்கா மேம் டிஸ்பிளே? எஸ் மேம், ஐ வில் ஷோ யூ. ஏன்னா அந்த டேப்லெட் காலம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெமரிஸ் பண்ணா கண்டிப்பா. ஸோ இது பார்த்தாலே அழகா இதுல ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் இதுல இருக்கு. எஸ் மேம். டென்சஸ் சேஞ்சஸ் இருக்கு, வேர்ப் ஃபார்ம்ஸ் சேஞ்ச் பண்றது. இப்போ செட் அப்படின்னு இருந்ததுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்டென்சஸ். we have 4 types of sentences, right? so if it is interrogative sentence we have to use ask, there. so it depends upon the sentence and the verb வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். அண்ட் ப்ரொனவுன்ஸ் கண்டிப்பா மாத்திரணும். இப்போ ஐ இருந்ததுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜெண்டர். மேஸ்குலினா இருந்தா ஹீனு மாற்றணும், ஃபெமினா இருந்தா ஷீனு மாற்றணும். இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் ஆல்சோ அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். அது கண்டிப்பா நம்ம படிக்கணும். ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா தெரியும் என்னென்ன வேர்ட்ஸ் எப்படி மாற்றணும்னு நம்மளுக்கு தெரியும். மேம் இப்போ கொஷின் பேப்பர் பற்றி கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பருக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. இப்போ அப்படி கேட்கும்பொழுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட்டும் இருக்கும், அதாவது ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஏதாவது இருக்கா? எல்லா கொஸ்டின்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான் மேம். இப்போ இட் மே பி மேம் சம்டைம்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகலாம், பட் அது எப்பவுமே அப்படி வரணும்னு இல்லை. அதனால இது ஃபுல்லாக படிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வரும் அப்படின்னு நிறைய பேர் ஓகே அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டினுமே தரோ பண்ணுங்க. கிராமர் பார்ட் ஆகட்டும், லிட்ரேச்சர் ஆகட்டும், எல்லாமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போங்க. அதில் ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற கொஸ்டின்லேருந்து தான் வரும் அப்படின்னு எப்பவுமே ஒரு திங்கிங்கோட போகாதீங்க. பட் இட் மைட் பி 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து லெட்டர் ரைட்டிங். கண்டிப்பாக நான் பார்த்த வரைக்கும் லெட்டர் ரைட்டிங்கில் இருக்கிற சேம் டாபிக் லெட்டர் டு எடிட்டர் வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. தொலைப்பாலம் நேரலை. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? I am Bhavasti from class 10, Pondicherry. What is mean by determiners, ma'am? Determiners. Okay, so we have நம்ம இன்னும் அதை டிஸ்கஸ் பண்ணல. டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு இருக்கிறது ஒரு நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் முன்னாடி யூஸ் பண்ணுற இதுதான் டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு இருக்கிறது. டிட்டர்மினர்ஸில் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. ஆர்டிகிள்ஸ் இருக்குது, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ லெட் மீ ஷோ யூ ஸ்லைட் ஃபார் யூ. எஸ். Here articles na a and the definite article and indefinite article. Then demonstrative pronoun அப்படினு இருக்கிறது to point out something, ஒரு விஷயத்தை point out பண்ணி பேசுறதுக்கு. this, that, these, those, இதெல்லாம் வந்து determiners தான். Then possessive adjectives. possessive na to shows the ownership. ஒரு adjective வந்து அது யாருடைய, என்னுடைய, அவனுடைய, அவங்களுடைய, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து possessive adjectivesல வரும். இதுவும் ஒரு determiner தான். Then interrogative words, WH words, when, where, what, why, how, இதெல்லாம். Then numbers, ordinal numbers, cardinal numbers. Then quantifiers, some, much, இதெல்லாம் வந்து determinersல வரும். Yes ma'am. Okay, thank you. தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. ஓகேம்மா, தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. மேம் இப்போ டென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன டென்சஸ் இருக்கு, அதோட ரூல்ஸ் என்ன மேம்? கண்டிப்பா மேம். ஸோ மெயினாக நம்மளுக்கு 3 tenses இருக்கு. பாஸ்ட், present, future, and each one எல்லாம் டோட்டலாக பார்க்கும்போது நம்மளுக்கு 12 tenses இருக்குது. ஸோ present, simple present, present continuous,
present perfect, simple past, past continuous, past perfect. இதே வந்து ஃபியூச்சருக்கும் இதே மாதிரி தான். அண்ட் சிம்பிள் ப்ரெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் ஷோஸ் தி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம தினக்கும் என்ன பண்ணுற அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் we are using this simple present tense. For example, I read the newspaper every day. நான் டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிப்பேன். இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டி. இதை பற்றி பேசும்போது we can use this simple present tense. And also ஏதோ ஒரு யூனிவர்சல் ட்ரூத், இப்போ the sun rises in the east, இதெல்லாம் வந்து யூனிவர்சல் ட்ரூத். இதை பற்றி பேசும்போது we can use simple present tense. And இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது subject plus verb 1 plus object. Subject plural இருந்தால் we have to use verb 1. இதே வந்து subject singular இருந்தால் depends upon the verb we have to use s or es நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தோன்னா தெரியும் நம்மளுக்கு. And காலர் வெயிட்டிங். எஸ் மேம். தொலைப்பாலம் நேரலை சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம். எஸ் சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு டைரக்ட் இன்டைரக்ட் சொல்றீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா. எஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்டோட இன்னொரு பேர் தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. இப்போ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். Let me show you one slide for you. Yeah, for WH questions, as I said, we have to look at the screen. Lucy, what time did you arrive? நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு. அப்போது Lucy, after the subject we have to use the verb. What is the verb here? So said become asked, because ஒரு question கேட்கும்போது saidக்கு பதிலாக we have to use asked யூஸ் பண்ணிடணும். Then after that we have to use the same interrogative word which have been used in the sentence. And the sentence and the word என்னன்னு பார்க்கும்போது what, and the sentence did you arrive. So did you arrive, it's a simple past tense. அது வந்து reported speechக்கு மாற்றும் போது past perfectக்கு மாற்றணும். அப்போ the answer will be what time I had arrived. So past perfect format subject had plus verb 3. இந்த மாதிரி what time I had arrived. இது வந்து interrogative-க்கு. இதே வந்து command சொல்லும்போது imperative sentence தான், that is the easiest one according to me. For example, imperative sentence அப்படின்னு இருக்கிறது ஒரு request கேட்குறதோ இல்லை வந்து ஒரு command சொல்கிறதுக்கோ தான் imperative sentences அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் reported speech convert பண்ணுறதுக்கு for example open the door, கதகு திறங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மாற்றும்போது they haven't mentioned the gender here, so we can use அது எது வேணாலும் நம்ம போட்டலாம். open the door அப்படின்னு இருக்கிறது கமாண்டிங்காக இருக்கிறதுனால அந்த vocabulary ordered, he ordered me, we have to use the infinitive there. infinitive அப்படின்னு இருக்கிறது 2 plus verb 1. அப்போது he ordered me to open the door. and இது வந்து ஒரு declarative sentenceக்கு நம்ம மாற்றிடணும். that's it. thank you. புரிஞ்சுதுங்களா? தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. தொலைப்பாலம் நேரலை சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்க டவுட் கேளுங்க. இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கும் ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, எஸ். மோஸ்ட்லி எந்த லெட்டர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க? யா, ஸோ இன்ஃபார்மல் அப்படின்னு இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாம் எழுதுகிற லெட்டர்ஸ் தான் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ், இதெல்லாம் இன்ஃபார்மலில் வரும். வெரஸ் ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறது ஒரு ரெப்யூட்டடான பர்சனுக்கு நம்ம எழுதும்போது டு பிரின்சிபல், டு எடிட்டர், இந்த மாதிரி டு போலீஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்மளுக்கு ஃபார்மல் லெட்டர்ஸ் தான் நம்மளோட 10th CBSE வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட், கொஞ்சம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணேன். அதனோட ஃபார்மேட் வந்து நம்ம பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதினாலே மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? அட்ரஸோட பொசிஷன் என்னன்னு மாறுமா? ஃபார்மல் லெட்டர்ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் அட்ரஸோட ப்ரொசீஜர் மாறுமான்னு கேட்குறாங்க. ஃபார்மல் லெட்டர்ல நம்ம எங்க அட்ரஸ் எல்லாமே லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் தான் நம்ம எழுதணும். and informal letter writingல we no need to add the subject. அந்த subject அப்படின்னு இருக்கிறது வேண்டாம். informal letter பொறுத்த வரைக்கும் we can use the word dear ma'am, dear friend இந்த மாதிரி. பட் whereas in a formal letterல இந்த dear எல்லாம் கொஞ்சம் இல்லாம respected madam இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ.
மேம் இப்போ டென்சஸ் சொல்லிட்டு இருந்தீங்க, டென்சஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் த டென்சஸ் வித் எக்ஸாம்பிள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் எஸ் மேம் கண்டிப்பாக. ஸோ I will show you some questions. Okay, let's go for that. Yes, so I dash cricket every day. Okay. So every day, which means தினக்கும் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி, தட்ஸ் அ ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டி. ஸோ கண்டிப்பாக அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போ ஈஸியாக வந்து என்னோட ஒரு டிப் அப்படின்னு இருக்கிறது, டென்சஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ ஃபார் த adverb which they have been used in the sentence. அந்த adverbலே வந்து ஈஸியாக வந்து அது எந்த டென்ஸ்ன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எவ்ரிடே, டெய்லி இதெல்லாம் வந்ததுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே இதெல்லாம் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஜஸ்ட் நவ் அப்படின்னால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். டுமாரோனா அது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர். இந்த மாதிரி ஈஸியான adverb வச்சு நம்ம ஈஸியாக டென்சஸ் வந்து அது என்ன டென்ஸ்ன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ இங்கே வந்து ஐ டேஷ் கிரிக்கெட் எவ்ரி டே, அப்போது ப்ளே ஆர் பிளேஸ். அப்போது இங்கே இருக்கிறது ஐ வந்து ப்ளூரலாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல as I said subject verb agreementல subject ப்ளூரலாக இருந்ததுன்னா வெர்பும் ப்ளூரலாக இருக்கணும். அப்போ ஐ ப்ளே கிரிக்கெட் எவ்ரி டே அந்த மாதிரி வரலாம். மேம் காலருக்கு அப்புறம் எஸ் மேம். தொலைப்பாலம் நேரலை சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா, உங்கள் டவுட்டை கேளுங்க. ஹலோ ஹலோ எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் ஸ்ரீ. ஓகே சொல்லுங்கள், உங்கள் டவுட் என்ன கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீ. நீங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கம்மா. உங்கள் டவுட் என்ன இப்போ கேளுங்க. மேம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லெட்டர்ல 14 ஒன் வேர்ட்ஸ் இருக்கும்ல, அதில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? ஓகே, 1 மார்க் பொறுத்தவரைக்கும் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாம்? ஸோ எஸ் கண்டிப்பாக வந்து எல்லாமே கிராமர் பார்ட்டிலேருந்து தான் அவங்க கேட்பாங்க. தென் அதில் இந்த எரர் அனலைசேஷன், ஸ்போர்ட் எரர், தென் சப்ஜெக்ட் வேர்ப் எக்ரிமெண்ட்டு கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி கிராமர் பார்ட்ஸ் வந்து அதுலேருந்து தான் 1 மார்க் கொஸ்டின்ஸே அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த கிராமர் பார்ட் எல்லாமே வந்து நீங்கள் தரவு பண்ணாலே 1 மார்க் கொஸ்டின்ஸு ஈஸியாக மார்க் வாங்கலாம். புரிஞ்சுதுங்களாம்மா? தொடர்பு கொண்டதுக்கு நன்றி மேம். இப்போ டென்சஸ் எக்ஸாம்பிள் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் we can go for that. I dash just chess. So bracketல had played and have played. So as I said just அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு வந்து அது present perfectன்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ the answer will be I have just played chess அப்படின்னு தான் இருக்கும். அப்போ அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம adverb வந்து இந்த டென்ஸுக்கு இந்த adverb தான் வரும்னு ஒன்று படித்து வச்சாலே it will be easy for you to do the tenses exercise. For the next one, I dash before my mom arrived. அப்போ இந்த இடத்துல 2 verbs யூஸ் பண்ணியிருக்காங்க and it is a past perfect tense. We can easily identify because past perfect பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கும், இன்னொரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நடந்த ஆக்ஷனுக்கு we have to use past perfect, செகண்ட் நடந்த ஆக்ஷனுக்கு தான் we have to use simple past. அப்போ I had studied before my mom arrived. அம்மா வரதுக்கு முன்னாடியே நான் படித்து முடிச்சிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட்டு நடந்த ஆக்ஷன் படித்து முடிச்சது, செகண்ட் நடந்த ஆக்ஷன் arrived, mom arrived அப்படின்னு இருக்கிறது. அண்ட் த ஃபோர்த் கொஸ்டின், I dash to market tomorrow. ஸோ டுமாரோ அப்படின்னு இருக்கிறது நாளைக்கு, அப்போ அது வந்து கண்டிப்பாக அந்த ஃப்யூச்சராக தான் இருக்கும். அப்போது ஐ வில் கோ ஆர் ஐ வாஸ் கோயிங், கண்டிப்பாக அது வந்து ஐ வில் கோ டு மார்க்கெட் டுமாரோ. ஸோ இது மாதிரி ஈஸியாக adverbs மட்டும் நம்ம படித்து வச்சனாலே டென்சஸ் வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் எஸ் மேம். தொலைப்பாலம் நேரலை சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம். சொல்லுங்கள் மேடம். போயம் வந்து எப்படி மேம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, அதே மாதிரி என்ன அந்த போயம்ல எவ்வளோ மார்க்ஸ்க்கு கேட்பாங்க யூஸ்வலாக அந்த போயம்ல இருந்து? எஸ் ஓகே மேம். ஸோ போம் பொறுத்த வரைக்கும் நம்ம செக்ஷன் சியில் தான் போம் அண்ட் ப்ரோஸ் நம்மளுக்கு வரும், 30 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் போம் எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இட் கேன் பி ரிமெம்பர்ட் பை ரிமெம்பரிங் த கேரக்டர்ஸ் அண்ட் ரீகால் இட் ஷுட் பி கனெக்டட் வித் அவர் ரியல் லைஃப் சிச்சுவேஷன். அது மூலமாக ஈஸியாக வந்து போம் வந்து ஞாபகத்தில் வச்சிடலாம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து அந்த போம் சம்மரி பை ஹார்ட் படிக்கலானாலும் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து தரோவாக படித்தாலே போமுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்.
அதை விட ரியல் லைஃப் கூட கோரிலேஷன் பண்ணி அது படித்தாலே இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. மேம் அந்த போயம்ல அந்த கமாஸ் அந்த கொட்டேஷன் மார்க்ஸ் இதெல்லாம் கூட பாப்பாங்களா? கண்டிப்பா பாப்பாங்க. ஒவ்வொரு பங்க்சுவேஷன் மார்க்ஸும் அவங்க பாப்பாங்க. அந்த கொட்டேஷன் மார்க்கு டபுள் கொட்டேஷன் இருக்கா, ஃபுல் ஸ்டாப் இருக்கா, எல்லாமே கொமா இருக்கா, எல்லாமே அவங்க பாப்பாங்க. ஸோ போம் ஆஸ் இட் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இல்லை நம்ம கோட் பண்ணணும்னா வி ஹாவ் டு கோ ஃபார் த சேம் எக்ஸாக்ட் போயிட் என்ன எழுதியிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்மளும் எழுதணும் அந்த இடத்துல. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க போயம் எப்படி மெமரி பண்ணுறது, எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு கொஷின்ஸ் வரும். அதாவது வந்து 4 லைன்ஸு ஒரு 8 லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி? அது வந்து ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் கொடுத்து இது யார் சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்க, எப்படி எந்த சிச்சுவேஷனில் சொன்னாங்க, அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வி ஹவ் டு கனெக்ட் டு த ரியல் லைஃப். நம்ம வந்து இது நம்ம லைஃபுக்கு எடுத்துகிட்டு போய் அது ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணனா அது மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபார்மில் 1 or 2 3 கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் யாருன்னு நம்ம கண்டிப்பாக பார்த்து அது ரியல் லைஃப் கோரிலேஷனோட நம்ம பார்த்தோன்னா ஈஸியாக வந்து ஃபார்மில் வந்து மார்க் எடுக்கலாம். ஓகே. எஸ் மேம். தொலைப்பாலம் நேரலை சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? Hello, hi ma'am. I'm Heidi from Pondicherry. Okay. Can you tell me how to write poetic devices? வாட்மா திரும்பி கேளுங்க. Hello ma'am. I'm Heidi from Pondicherry. Can you explain me the poetic devices? poetic devices. Yes. இது லிட்ரரி லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக ஒரு போமை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மேக்கப் போட்டுக்கிற மாதிரி போயமுக்கு இருக்கிற ஒரு மேக்கப் தான் லிட்ரரி இந்த poetic devices அப்படின்னு இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த போம் வந்து கொஞ்சம் மேபி அதை ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த poetic devices யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலி, மெட்டஃபர், இதெல்லாம் பர்சானிஃபிகேஷன், இதெல்லாமே வந்து நம்மளோட poetic devices தான். சிமிலி அப்படின்னு இருக்கிறது கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் as white as அப்படின்னு இருக்கிறது. மை ஹேர் இஸ் as white as the cloud. இதெல்லாம் வந்து சிமிலி அப்படின்னு வரும். அண்ட் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மெட்டஃபருக்கு ஒவ்வொரு poetic devices-க்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அது உங்கள் டீச்சர்ஸ் கண்டிப்பாக வந்து கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் கிளாரிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக அது மார்க் எடுக்கலாம். தொடர்பு கொண்டதுக்கு நன்றி மேம். இப்போ போயம் சொன்னீங்கல்ல மேம், அதே மாதிரி பேசேஜில் கேட்பாங்க. சில டல்லர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பேசேஜ் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொஷினில் என்ன வேர்டு இருக்கோ அந்த வேர்டு அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த சென்டென்ஸ் எழுதிடுவாங்க. ஸோ ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்ன மேம்? ஆக்சுவலாக இப்போ கொஸ்டின் வந்து இப்போ எந்த டென்ஸில் கேட்டிருக்கோமோ அந்த டென்ஸ்லேயே நம்ம ஆன்சர் எழுத ட்ரை பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் கொஸ்டினில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே நம்ம வந்து அதை எடுத்து எழுத வேண்டாம். அதுக்கான 1 லைனில் கிறிஸ்பாக ஆன்சர் எழுதுனா போதும். எல்லாமே கொஸ்டினில் இருக்கிறத அப்படி எழுதி வச்சுன்னா அது இவாலுவேட்டருக்கு வந்து கொஞ்சம் அது ரீட் பண்ணும்போது நல்லா இருக்காது. கரெக்டாக என்ன ஆன்சரோ அது மட்டும் எழுதுங்க. என்ன டென்ஸில் கேட்டிருக்குமோ அந்த டென்ஸ்லேயே வந்து ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் ஸ்டாப்னா ஃபுல் ஸ்டாப் போடுங்க. எந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் வரணுமோ அந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் போட்டு அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் போதும். தேங்க்யூ மேம். எஸ் மேம். இதுவரை மாணவர்களின் ஐயங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்த ஆசிரியர் ஏஞ்சல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் தொலைப்பாலம் நேரலையில் சந்திப்போம்.